فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يعش منكم بعدي فسيرى اختلافا كثيرا، فعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين، تمسكوا بها وعضوا عليها بالنواجد. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த உயர்ந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழா தலைவர் ஹஜ்ரத் கிப்லா தாமத் பரகாத்துஹும், இங்கே மேடையில் வீற்றிருக்கிற தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர், எங்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய PAK ஹஜ்ரத் கிப்லா தாமத் பரகாத்துஹும், திருச்சியில் பணிபுரிகிற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மாவட்ட வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய மாநகர சபைகளுடைய நிர்வாக அங்கத்தினர்கள், இங்கே மரியாதைக்குரிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், மொத்தத்தில் உலமாக்கள், உமராக்கள், பெரியோர்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விழாக்களுடைய கடைசியில் காலையிலிருந்து நடந்த நிகழ்ச்சியை பூரா ஒருத்தர் தொகுத்து சொல்லுவார். அவங்க இப்படி பேசுனாங்க, இவங்க இப்படி பேசுனாங்க, இவங்க இப்படி பேசுனாங்கன்னு. அந்த தொகுப்புரை மாதிரி இப்போ கடைசியில் நான் வந்து இருக்கேன். அநேகமாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய பல்வேறு கொள்கை கோட்பாடுகளை குறித்து இங்கே காலையிலிருந்து நிறைய வகுப்புகள் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். இங்கே எனக்கு நவீன குழப்பவாதிகள் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு. இன்னைக்கு இருக்கிற எல்லா குழப்பவாதிகளுமே நவீன குழப்பவாதிகள் தான். இந்த பழைய குழப்பவாதிகள் கொஞ்சம் பேர் இருந்தான், உலமாக்களுக்கு தெரியும். அவனுக்கு முஅ்தஸிலா, கவாரிஜ், முர்ஜியா, கர்ராமியா, ஜஹ்மியா, கத்ரியா அப்படின்லாம் பேர். அவனெல்லாம் போயிட்டான். இப்போ அவனுங்களே வேற பேரில் வந்துட்டுருக்கிறான். பேர் மட்டும் வேற. அவனுடைய கொள்கை கோட்பாடுகளிலே நிறைய பேர் சுற்றுகிறார்கள். ஒரு சில உங்களின் கவனத்துக்கு இந்த நேரத்தில் தர வேண்டிய சில செய்திகளை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்னாலே ஒரு குறைந்த நேரத்தில் கொண்டு வர முயற்சிக்கிறேன். அல்லாஹ் அருள் புரிவானாக. பொதுவாக விரோதிகள் வெளியில் இருந்தால் பிரச்சனையே இல்லை. நமக்கு தமிழ்நாட்டில் அல்லது இந்திய அளவில் அல்லது அகில உலக அளவில் யார் யார் எதிரிகள் என்பது நமக்கு தெரியும். அவன் இஸ்லாத்தை அழிக்க பாடுபடுவது நமக்கு தெரியும். அதை எதிர்த்து நாம் களமாடி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் ஜெயிக்கும் என்பதும் நமக்கு தெரியும். யுரீதுன யுத்ஃபிஉ நூரல்லாஹி வ யஅபல்லாஹு இல்லா யுத்திம்ம நூரா. அவர்கள் இஸ்லாமிய ஒளியை அணைக்க முயற்சித்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அதை பூர்த்தி செய்யாமல் விடமாட்டான். இதுவெல்லாம் குர்ஆனிலே இருக்கிறது. எனவே வெளியிலே இருக்கிற எதிரிகள் நமக்கு அப்பட்டமாக தெரிகிறார்கள். யார் யார் எதிரி?
பிரச்சனை என்னன்னா, எதிரி உள்ளுக்குள்ளேயே இருந்தா அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த எதிரியை கையாளுவதை விட இந்த எதிரிகளை கையாளுவது பெரிய விஷயம். திருடன் வெளியிலிருந்து வர்றான்னா பிரச்சனையே இல்லை, கேட்டு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டி க்ளோஸ் பண்ணி சேஃபாக உட்காந்துடலாம். திருடன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான்னா விவகாரம். வெளியிலிருந்து வருபவர்களை நம்மால் எதிர்கொள்ள முடியும். ஆனால் பல பேர் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறார்கள். இணையதளத்தில் உட்காந்துருக்கிறான், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில், வாட்ஸ்அப்பில், இதில் எல்லாம் நிறைய பேர் அங்கங்கே கமிட்டியாக உட்காந்துருக்கானோ, விவாதங்கள் செய்கிறானுங்க. வேலை என்ன தெரியுமா? என்னமாவது நல்ல முறையில் ஈமான் கொண்டிருக்கிற மக்களை ஏதாவது 4 வார்த்தையை போட்டு ஒரு குழப்பி போட்டுடணும். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் இங்கே நடத்துகிற இந்த மாநாட்டிற்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் கொள்கை விளக்க மாநாடு என்று பொருள். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது போன வருஷம் ஆரம்பித்த கட்சி அல்ல. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது திடீரென்று தோன்றிய அமைப்பல்ல. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது பதவியை விரும்புகிறவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு இயக்கம் அல்ல. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு வயசு 1400. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மான அலைஹி வா ஸஹாபி, நானும் எனது சஹாபாக்களும் போன பாதை என்று எந்த பாதையை சொன்னார்களோ அந்த பாதை தான் அஹ்லு சுன்னா. அஹ்லு சுன்னா என்பது நாம் உருவாக்கி ஒரு பைலா உருவாக்கி சட்டத்திட்டம் உருவாக்கி இதில் சேர்றவங்க இப்படி நீ எல்லாம் மெம்பராவா அப்படின்னு கூப்பிடுவதல்ல. இந்த உம்மத்து 1400 வருஷமாக அஹ்லு சுன்னாவிலே தான் பயணப்படுகிறது இந்த உம்மத்தினுடைய பெரும்பான்மையினர். நான் ஆரம்பத்தில் படித்த ஹதீஸில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எனக்கு பின்னாலே யார் வாழுகிறார்களோ அவர்கள் அதிகமான கருத்து வேறுபாடுகளை காண்பார்கள். அப்ப என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் அதையும் சொல்றாங்க, எனது வழிமுறையை பின்பற்றுங்கள், குலஃபாய ராஷிதீன்கள் என்கிற நேர்வழி பெற்ற கலீஃபாக்களை பின்பற்றுங்கள் மட்டும் சொல்லல, கெட்டியா பிடிச்சுங்க. அதை மட்டும் சொல்லல, கடவா பல்ல வச்சு கடிச்சுக்குங்க ஸ்ட்ராங்கா. ஏன்னா இழுத்து விடுறதுக்கு நிறைய பேர் வருவான், ஸ்ட்ராங்கா பிடிச்சுங்க. அப்போ சஹாபாக்களும் நாயகமும் நடந்த பாதைக்கு அஹ்லு சுன்னா என்று பெயர். அஹ்லு சுன்னா என்பது இன்றைக்கு இருக்கிற பல்வேறு இயக்கங்களை போல திடீரென்று ஆரம்பித்தது அல்ல. முகமது பின் அப்துல் வஹாப் கொண்டு வந்தது அல்ல, அபுல் ஆலா மௌதூதி கொண்டு வந்தது அல்ல, மிர்சா குலாம் அஹ்மது காதியானி கொண்டு வந்தது அல்ல. இவர்களெல்லாம் இடைச்சருகல்கள். நிரந்தரமாக அஹ்லு சுன்னாவில் 14 நூற்றாண்டுகள் ஏறத்தாழ இந்த உம்மத்து பயணப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நான் சொல்ல வந்தது, நவீன குழப்பவாதிகள் பெரும்பாலும் இன்னைக்கு ஆன்லைன் மூலமாக தான் வர்றான். ஆன்லைனில் எழுதுறது இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பொதுவாக இருக்கிற கட்டண கழிப்பிடத்தினுடைய சுவரில் எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு. எவனுக்கெல்லாம் நல்ல முறையில் எழுத முடியாதோ, எழுத தெரியாதோ, எழுதி வரக்கூடிய விவாதத்தையும் கருத்தையும் எதிர்கொள்ள முடியாதோ அவனெல்லாம் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனா உட்காந்து எழுதிக்குவான் வீட்டில். அந்த மாதிரி கழிவறை சுவர்களில் கண்டதையும் எழுதி வைக்கிற ஒரு சுவர் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு வாட்ஸ்அப்பு, இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, இன்னைக்கு இருக்கிற சமூக வலைத்தளங்கள் எல்லாமே. ஆன்லைன் வந்ததற்கு பிறகு இந்த குழப்பங்கள் ரொம்ப அதிகம். ராத்திரி 12 மணிக்கு என்னமாவது ஒன்றை போட்டுட்டு இது கூடுமான்ட்டு அவன் படுத்துருவான். ஃபஜ்ரு வரையும் இங்கே ஒரு குரூப்பு கூடுமா கூடாதான்னு விவாதத்துக்கு வந்து ஃபஜ்ருக்கு காமத் சொல்கிறப்ப தான் இந்த விவாதமே தேவையில்லைன்ற மட்டும் வருவான். ஆன்லைன் வந்ததற்கு பிறகு இந்த விஷயங்கள் ரொம்ப பெருசாயிருக்கு. சரி, நம்ம ஆளுக தான் ஏதாவது மார்க்க விஷயம் சட்ட விஷயங்கிறப்போ உலமாக்கள்கிட்ட போய் கேட்கணுமா இல்லையா? நீங்கள் கட்டடம் கட்டணும், இணையதளத்தில் ஆன்லைனில் அசர்த்து சொன்ன மாதிரி கூகுளில் அடித்து யாரும் கட்டடம் கட்டுறதில்லை. நேராக இன்ஜினியரை கூப்பிட்டு மேஸ்திரியை கூப்பிட்டு ரேட்டு பேசி இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு ஒப்படைக்கிறீங்களா இல்லையா? காய்ச்சல் வந்துருச்சு அல்லது வேறு ஏதாவது ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு, கூகுள்கிட்ட கேட்டு நீங்களாம் மருத்துவம் பார்க்கறதில்ல, டக்குன்னு டாக்டர்கிட்ட போயிடுறீங்களா இல்லையா? மருத்துவம் என்றால் டாக்டரிடம் போகிறான்.
கட்டிடம் கட்ட வேண்டும், இன்ஜினியரிடம் போகிறான். ஏதாவது கேஸ் வழக்கு சமாச்சாரம் வாதம் பிரதிவாதம்னா வக்கீல்கிட்ட போயிடுறான். மார்க்க விஷயம்னா கூகுள்கிட்ட போயிடுறான். பிரச்சனை அதுதான். உங்களுக்கு நீங்கள் என்ஜினியர்களிடம் போவது சரினா, மருத்துவர்கள்ட்ட போறது சரினா, வக்கீல்கிட்ட போறது சரினா, நீங்கள் உலமாக்கள்கிட்ட தான் கேட்கணும். இவங்களா போய் நேரடியாக இது கூடுமான்னு அடிக்க வேண்டியது. அங்கே நிறைய குப்பை வந்து ஒழுகும், குப்பையாக கொட்டும். அந்த குப்பையில் இருந்து இவன் எதையாவது எடுத்துட்டு இவன் தானா ஒரு முஃப்தி ஆகி ஆலிமாயி அவன் எக்கச்சக்க பத்துவாவெல்லாம் கொடுத்து அங்கே இருக்கிறத இவன் 10 பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுவான். அந்த ஹதீஸுகளை தரம் பிரிக்க உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை தடுத்தார்கள். திருமதி ஷெரீஃபில் வருது. இவன் பாட்டில் இவனுக்கு அந்த ஹதீஸ் மட்டும்தான் கண்ணில் பட்டிருக்கும். இவன் தட்டிடுவான். கொஞ்சம் தள்ளி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை நான் பார்த்தேன். புகாரில தான் ரெண்டுமே இருக்கு. இவன் ரெண்டையும் படித்தான்னா நிற்கிறதா உட்கார்றதான்னு தெரியாது. ரெண்டுக்கு இடையில ஏதாவது தான் பண்ணணும். மேலோட்டமாக ஹதீஸுகளை பார்த்து விட்டு ஷேர் பண்ணி விட்டுறான். இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற ஆன்லைன் குழப்பவாதிகள் என்கிற நவீன குழப்பவாதிகளால். நீங்க சிஹாசித்தா புகாரி முஸ்லிம்லயே இருக்குது. பக்ரீத்தினுடைய இறைச்சியை காய வச்சு உப்பு கண்டமா சாப்பிட வேண்டாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்கன்னு இருக்கு ஒரு ஹதீஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அது முதல்ல இருந்துச்சு, இடையில நீ வெளியூருக்கு போயிருந்த அப்போ ரசூலுல்லாஹ் அதையெல்லாம் இது பண்ணிட்டாங்க, இப்போ சாப்பிடலான்னு அந்த பக்கம் இருக்குது. இவன் கண்ணுக்கு ரெண்டும் பட்டுட்டா பரவாயில்ல, இவன் முதல் ஹதீஸை மட்டும்தான் பார்ப்பான். ஏய் உப்பு கண்ணு திங்க கூடாதான், பக்ரீத் நேரத்தில் அடிச்சு விட்டான்னா அது ரொம்ப வேலை செய்யுது. நிறைய எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு ஹதீஸை எடுத்து எங்காவது தட்டி விட வேண்டியது. நீங்கள் எவ்வளவு நாளைக்கு ஆன்லைன்ட்ட நேரடியாக கேட்பீங்க? இப்போல்லாம் பேர் வைக்கிறதுக்கே வந்து அஜர்த்திட்ட வர்றதில்லை நிறைய பேர். முஸ்லீம் இஸ்லாம் முஸ்லீம் பியூட்டிஃபுல் நேம்ஸ் அப்படின்னு அடிக்கிறான் கூகுளில். அது ஊர் பலாவை பூரா கொட்டுது, என்னென்னமோ பேர். அதை பூரா எடுத்துட்டு போய் வீட்டில் உட்காந்து இவனா ஒரு முடிவு பண்ணி அஜர்த்து வாயிலையும் நுழையாத ஒரு பேர் சொல்கிறான். அதை கடைசியில் அவர் வைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதெல்லாம் என்னன்னா ஆன்லைனினால் வந்த குழப்பங்கள். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தின் மீது அதிருப்தி கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டவர்கள், ஆனால் பெயர் முஸ்லிம்கள், அவன் உள்ளுக்குள்ள உட்காந்து நிறைய குழப்பங்களை செய்கிறான். கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள், கடுமையான விவாதத்திற்கு கடந்த ஆண்டு உரித்தான எக்ஸ் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் உள்ள இருக்கு. இவர்களை அதிகமாக நீங்கள் இணையதளங்களில் சமூக வலைத்தளங்களில் பார்க்கலாம். எக்ஸ் முஸ்லிம்ஸ் என்னன்னா முன்னாள் முஸ்லிம்களாம். அதாவது எப்போவோ இருந்திருக்கான், அவனே ஒத்துக்கிறான், நாங்கள்லாம் வெளியே போயிட்டோம். வெளியே போனவன் உனக்கு எது பிடித்ததோ அதற்கு போய்விட வேண்டியது தானே, அதுக்கு போறதில்லை. இங்க வந்து நின்று இது சரியில்லை, எதற்காக ஹிஜாப் என்பது கட்டாயமா, ஏன் ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1, அகீகால ஏன் அப்படி, வாரிசுரிமை சட்டங்கள்ல ஏன் இப்படி, பலதார மனம் என்பது எதனால் தேவை, இதெல்லாம் காலங்காலமாக பதில் சொல்லி அழுத்து உளுத்து இத்து போன மேட்ரு. அதை எடுத்து எக்ஸ் முஸ்லிம்கள் சார்பாக களங்களில் பதிவு செய்கிறார்கள். ஒரு ஆண் மட்டும் 4 பெண்ணு கல்யாணம் பண்றப்போ ஒரு பெண்ணு 4 ஆணு ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது, புது சிந்தனையை உருவாக்கி விடுறானு உள்ள. இதெல்லாம் பல காலங்களாக ஏற்கனவே பதில் சொல்லப்பட்டது. வட்டி ஏன் கூடாது, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஏன் கூடாது, இன்சூரன்ஸ் ஏன் கூடாது, இன்னைக்கு இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டாயம் தானே. அதாவது ஒரு விஷயத்தை ஹஜ்ரத் சொன்ன மாதிரி குல்லு ஜதீத் லதீதுங்கிற மாதிரி புதுசா கேட்கிற ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்டா தெரியும். அது மாதிரி இவர்கள் நிறைய கிளப்பி விடுகிறார்கள். இந்த கேள்விகளுக்குரிய பதில்களை இந்த உம்மத்தினுடைய மார்க்க அறிஞர்கள் ஏறத்தாழ ஒரு 500 வருஷமாகவே இதையெல்லாம் சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கும் அதை சொல்லிட்டே இருக்கான். அரபியில தான் குத்துபா ஓதணுமா, எல்லாத்துக்கும் விளங்குற மாதிரி தமிழில் ஓதலாமல்ல. இதை வந்து ஆமான்னு சொல்கிறதுக்கு 4 பேர் இருப்பான், இதை கிளப்பி விடுறதுக்கு 4 பேர் இருப்பான்.
ஆணோடு ஆண் சேர்ந்து வாழுவதில் என்ன தவறு, பெண்ணோடு பெண் சேர்ந்து வாழுவதில் என்ன தவறு என்று இன்றைக்கு இருக்கிற சில நீதிமன்றங்கள் கேட்பதை போலவே இந்த முன்னாள் முஸ்லிம்கள் தளம் LGBT உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆதரவு தெரிவித்து சமீப காலங்களில் எழுதுகிறார்கள். இது மிகப்பெரிய அதிர்வுகளை உண்டாக்குகிறது. இந்த மசாயில பூரா சொல்லி இதில் எல்லாம் இஸ்லாம் சரியில்லை, எனவே நாங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறோம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு முஸ்லிமுக்கு அவன் திருப்தி ஆகிற அளவுக்கு பதிலை, ஒரே ஒரு பதில், அந்த பதிலை தவிர வேறு எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஆயிஷா அம்மாட்ட ஒரு அம்மா கேட்டாங்க, மாதவிடாய் அசுத்தம் வந்துருச்சுன்னா ரம்ஜானில் நோன்பு விடுபட்டு போனால் சுத்தமானதுக்கப்புறம் ரம்ஜானுக்கு பிறகு உள்ள காலத்தில் அந்த நோன்பை கலா செய்கிறோம். எந்த பெண்களுக்கு விடுபட்டு போச்சோ அந்த பெண்கள் கலா செய்யணும். ஆனால் தொழுகையை மட்டும் அந்த அசுத்த காலத்தில் விடுபட்டு போன தொழுகைகளை திரும்ப கலா செய்கிறது இல்லையே, ஏன்னு கேட்டது அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு இயற்கையாக கேள்வி வந்ததோ அல்லது குழப்பவாதியோ, கேட்டது கேள்வி பிராக்டிக்கலாக லாஜிக்காக தெரியுது. நோன்பு அதே அசுத்த காலம், அதில் விடுபட்ட நோன்பை திரும்ப வைக்க வேண்டும். ஆனால் அதில் விடுபட்ட தொழுகையை திரும்ப தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்ட உடனே ஆயிஷா அம்மா கேட்டாங்க, ஹரூரியத்துன் அன்டி. இந்த ஹரூரியான்னு ஒரு பிரிவு ஈராக் பகுதிகளில் இருந்துச்சு. என்னன்னா, குரான் ஹதீஸையெல்லாம் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டான். அவன் அறிவு என்ன சொல்லுதோ அதுதான் ரொம்ப முக்கியத்துவம், அறிவுக்கு மட்டும் கொடுப்பான். அந்த குரூப்புக்கு ஹரூரியான்னு பேர். ஆயிஷா அம்மா அறிவை மையமாக வைத்து கேள்வி கேட்கிறாளோ என்னவோ என்று நினைத்து கொண்டு கேட்டார்கள், ஹரூரியத்துன் அன்தி, நீ அந்த குரூப்பா, ஹரூரியாவா நீ என்று சொல்லிவிட்டு ஆயிஷா அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? காலல்லாஹு தஆலா கதாலிக் வகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாலிக். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், நோன்பை திரும்ப வைக்க சொல்றான், தொழுகையை வேணாங்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் செய்கிறோம். ரசூல் சொல்லுகிறார்கள், நாங்கள் செய்கிறோம். இதை தவிர சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா சார்ந்தவனுக்கு அறிவு சார்ந்து எந்த பதிலும் தர முடியாது. குர்பானி கொடுக்காம குர்பானிக்கு பதிலாக ஒரு 10,000 20,000 சதகா செஞ்ச கூடாது, நீ ஏன் கூடாது என்று கேட்டால் எந்த பதிலும் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அவ்வளவுதான் பதில். இந்த பதிலை விட உலகத்தில் சிறந்த பதில் எல்லாம் இல்லை. மரியம் அம்மா கேட்டாங்க, என்னை எந்த ஆம்பளையும் தொடலை, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஜிப்ரீல் என்ன பதில் சொன்னார்? அப்படித்தான் பிறக்கும், அல்லாஹ் அப்படித்தான் சொன்னான், அவ்வளோதான் பிறந்துருச்சு. அதை விட சிறந்த பதிலை இந்த உலகத்தில் தர முடியாது. எனவே என் அறிவுக்கு புலப்பட்டால் தான் நான் செயல்படுவேன், இஸ்லாத்தில் இருப்பேன் என்பதுதான் இந்த எக்ஸ் முஸ்லிம்கள் போன்ற சில வேலைகளை செய்து கொண்டிருப்பவர்கள். அப்புறம் நிறைய பிரிவு இங்கே காலையிலிருந்து பேசியிருப்பாங்க. இந்த அஹ்லுல் குர்ஆன்னு கொஞ்சம் பேர், அவனுக்கு அசல்ல பேர் முன்கிருல் ஹதீஸ்னு பேர், ஹதீஸை மறுப்பவர்கள். அவன் பேர் அழகாக வைக்கிறான், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள். ஹதீஸ் ஏற்றுக்க மாட்டான்னு அர்த்தம், அழகாக பேர் வச்சிருக்கான். நம்ம அந்த பேரை சொல்லக்கூடாது. குர்ஆன் உடையவர்கள்னா நாம தான் குர்ஆன் உடையவர்கள். அவன் ஹதீஸை மறுப்பவன். ஹதீஸை மறுத்து விட்டு நீ என்ன அமல் செய்வ? குர்ஆன்ல இருக்கு, தண்ணி கிடைக்கலன்னா தயம்மம் செய்யி அப்படின்னு வர்ற இடத்துல ஆயத்து எப்படி வருது தெரியுமா? இல்லம் தஜிதுமா அன் ஃபதயம்மமு சஈதன் தொய்யிபா. உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் மண்ணை நாடுங்கள், அவ்வளோதான் அர்த்தம். ஃபதயம்மமு, மண்ணை நாடுங்கள். அதுக்கப்புறம் தயம்மம் செய்கிறோம்ல, நாம மண்ணை எடுத்து முகத்தில் அடிக்கிறது, கையில், இதெல்லாம் எங்கேயும் குர்ஆன்ல கிடையாது. ஹதீஸுகளில் மட்டும்தான் அதுக்கான விளக்கமெல்லாம் இருக்கும். அத்தயமும் தர்பத்தானி, தர்பத்துல் பில் வஜி, தர்பத்துல், யார் யாரெல்லாம் தயமம் செஞ்சாங்க, என்ன ஏது, பூரா ஹதீஸில் இருக்கும். ஹதீஸை மறுப்பவன் தயமம் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. குர்ஆன்ல சிலதெல்லாம் இருக்கு, ஹதீஸுகளை இல்லாமல் அந்த ஆயத்தையே விளங்க முடியாது. சும்மா சாம்பிளுக்காக சொல்றேன். குர்ஆனில் ஒரு இடத்தில் வருகிறது, இன் ததூபா இலல்லாஹ், அந்த 2 பெண்களும் தௌபா செய்தால். எந்த 2 பெண்ணுன்னு குர்ஆன்ல இல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் இல்லை.
அந்த 2 பெண்கள் எந்த 2 பெண்கள் என்பதை நீங்கள் ஹதீஸிலே பார்க்க வேண்டும். அந்த 3 பேர் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எந்த 3 பேர்? குர்ஆன்ல எங்கேயுமே அந்த 3 பேர் இல்லை. குர்ஆனை மாத்திரம் நாங்கள் ஏற்போம் என்று சொல்லுவது மிகப்பெரிய முட்டாள்தனம். நபித்தோழர்களில் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை பத்தி பயான் நடக்குது. அவங்க பயான் பண்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே ஷஃபாஅத்து செய்வார்கள்னு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு 2 பேர் எந்திரிச்சு நீங்க என்ன குர்ஆன்ல இல்லாததெல்லாம் சொல்றீங்க? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், எந்த சிபாரிசுக்காரர்களின் சிபாரிசும் மறுமையிலே பலனளிக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க என்னமோ ரசூலுல்லாஹ் சிபாரிசு செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. மின்னைன வஜத்தும் ஹாதிகி ஷஃபாஅ, இந்த ஷஃபாஅத்தை நீங்க எங்கிருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 2 பேர்த்தையும் கொஞ்சம் பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னாங்க, மக்ரிபுக்கு 3 ரக்காயத்துன்னு குர்ஆனில் எங்கே இருக்குன்னு நீ காட்டுவியா? இஷாவுக்கு 4 ரக்காயத்துன்னு குர்ஆனில் உன்னால் காட்ட முடியுமா? தவாஃபில் 7 சுற்று தான் சுற்றணும்னு எங்கேயாவது உன்னால் காட்ட முடியுமா? இதெல்லாம் குர்ஆனில் எங்கேயுமே இல்லை, இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அவனும் தவாஃபில் 7 சுற்று சுற்றுறான், அவனும் மக்ரிபில் 3 ரக்காயத்தான் தொழுகிறான். இல்லை, இதெல்லாம் ஹதீஸில் இருந்து எடுத்தோம். நானும் ஹதீஸில் இருந்து தான் படித்தேன். ஷஃபாஅத் என்பதை ஹதீஸில் இருந்து தான் படித்தேன். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் என்று சொன்னதற்கு பின்னால் இந்த உம்மத்துக்கு வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை. நவீன குழப்பவாதிகள்ல நவீனம்னு இல்லை, ஒரு 25-30 வருஷமா இவங்களையும் நவீனத்தில் தான் சேர்க்கணும். ஏன்னா நம்முடைய 1000 ஆண்டு பரம்பரையில் இது நவீனம் தானே. 25-30 வருஷமா வஹாபிகள், தௌஹீதிகள், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு வந்த நிறைய பேர், இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களும் அது பல்வேறு கூறுகளாகி பிரிந்து இன்றைக்கு அசிங்கப்பட்டு நிற்பதும். இப்போல்லாம் அவங்க மேடையே என்ன தெரியுமா? ஒரே தலைப்பில் தான் போகுது எல்லா மேடையும். அங்கே ஒரு குரூப் அதே தலைப்பு, இங்கே ஒரு குரூப் அதே தலைப்பு. என்ன தலைப்பு தெரியுமா? மார்க்கத்தை சொல்ல யாருக்கு தகுதி, மார்க்கத்தை சொல்ல யாருக்கு தகுதி. அங்கே ஒரு குரூப் சொல்லுது, எங்களுக்கு மட்டுமே தகுதி, உனக்கு அந்த தகுதி இல்லை, காரணம் நீ அப்படி. இவன் இங்கிருந்துட்டு எங்களுக்கு மட்டுமே தகுதி, உனக்கு அந்த தகுதி இல்லை. அப்ப கூறு போட்டு முடித்தார்கள். ஒண்ணு, இந்த உம்மத்தினுடைய சலஃபு சாலிஹீன்களை, முன்னோர்களை, வலிமார்களை, இமாம்களை, ஃபுகஹாக்களை, இவர்களை எல்லாம் மேடை மேடையாக திட்டி தீர்த்ததன் விளைவு இன்றைக்கு அனுபவிக்கிறார்கள். வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? சற்றேறக்குறைய இது ஹதீஸ் அல்ல என்று அவர்கள் மறுத்தது இதுவரை 500 ஹதீஸுக்கு மேல. 500 ஹதீஸுக்கு மேல ஒரே ஒரு ஹதீஸையே மறுப்பதற்கு அஹ்லு சுன்னாவினுடைய எந்த ஆலிமும் முன்வர மாட்டார்கள். இது ஹதீஸா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அப்படி பேசினது 500 ஹதீஸுக்கு மேல. 500 ஹதீஸ். இவனுக்கு விளக்கம் தெரியாவிட்டால் அது ஹதீஸ் இல்லை, அல்லது இவன் அறிவுக்கு புரியாவிட்டால் அது ஹதீஸ் இல்லை. இதெல்லாம் இந்த மண்ணிலே நடந்த குழப்பம். கியாமத்து நாளைக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் நடக்கும்னு ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, அதில் ஒரு ஹதீஸில் 40 அடையாளங்களை சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நடக்கும், அது நடக்கும், அப்படி பெரிய பெரிய அடையாளமும் சொல்லுவாங்க. தஜ்ஜால் வர்றது, சூரியன் மேற்க உதிக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அதுல கடைசியா ஒரு அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன அடையாளம் தெரியுமா? கியாமத்து நெருங்கிருச்சுங்கிறதுக்கு அடையாளம் லஅனு ஆகிரி ஹாதிகில் உம்மத்தி அவ்வலஹா, இந்த உம்மத்தில் கடைசியாக வருகிற சில பேர் முன்னாலே வந்து போனவர்களை திட்டுவார்கள். இன்னைக்கு இந்த வேலையை செய்யற குரூப் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ உட்கார்ந்துட்டு முன்னாடி வந்துட்டு போன நம்முடைய சலஃபு சாலிஹீன்களை, முன்னோடிகளை, இமாம்களை, ஃபுகஹாக்களை, முஹத்திஸீன்களை, ஆரிஃபீன்களை எல்லாத்தையும் உட்கார்ந்து திட்டுறான். லஅனு ஆகிரி ஹாதிகில் உம்மத்தி அவ்வலஹா, கடைசியாக வருபவன் வந்த முன்னோர்களை திட்டுவான் என்பதெல்லாம் இதுல உள்ளதுதான். மௌதூதி போன்றவர்களுடைய கருத்து புரட்சிகரமா இருக்கலாம். கல்வி, அது இது, நவீனம் எல்லாம் ஓகே தான்.
ஆனால் பல அடிப்படை விஷயங்களில் அஹ்லு சுன்னாவிடமிருந்து வேறுபடுகிறது. ஜமாத்தை இஸ்லாமிகள் விஷயத்தில் நமக்கு தெளிவு தேவை, அல்லது அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கிறத அவங்க தெளிவுபடுத்தணும். நபிமார்கள் குற்றம் புரியலாம், இது அவங்களுடைய கொள்கை, நல்லா தெரிஞ்சுங்க. 1000 ஆண்டு அஹ்லு சுன்னாவினுடைய கருத்து என்ன தெரியுமா? பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். அவங்க பாவம் செய்யறதுன்னு நீ சொல்லிட்டீன்னா the basic of Islam, fundamental of Islam அடிபட்டு போயிடும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையே ஆடி போய்விடும். அந்த ஆடி போய்விடுகிற கருத்து எல்லாத்தையுமே காலையிலிருந்து எல்லாம் பேசியிருப்பாங்க. டாக்டர் ஜாகிர் நாயக் ஒரு பெரிய இஸ்லாமிய அழைப்பாளி என்று உலகம் போற்றுவதை நாம குறுக்க வரல. அவருடைய ஆங்கிலமும் ஃப்ளூயன்ஸும் அதுவும் இதுவும் எல்லாம் இல்லை, அதில் ஈர்க்கப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சபையிலையும் கூட அற்புதமாக பேசுகிறார். த கம்பேரிட்டிவ் ஆஃப் ரிலிஜியன்ஸ்னு சொல்லி ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் இடையில கம்பேர் பண்ணி பேசுறதுல அவர் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். நம்ம அதையெல்லாம் மறுக்கலை. ஆனால் ஒன்று தெரியுமா? காலங்காலமாக பள்ளிவாசல் திண்ணைகளில் நாம் மார்க்கத்தை சொல்லுகிறோம். இன்னைக்கு அவங்கெல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் உள்ள பெரிய சூட்டில் தான் மார்க்கத்தை சொல்கிறாங்க. தீன் என்பது பள்ளி வளாகத்தில் சொல்லப்படுவது, பள்ளிவாசல்களின் திண்ணையில் பேசப்படுவது, பள்ளிவாசல்களின் மெஹராபிலும் மெம்பரிலும் பேசப்படுவது. 5 ஸ்டார் ஹோட்டலில் கட்டணம் கட்டி வந்து உட்காந்துருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் இஸ்லாத்தை ரொம்ப தெளிவாக தெரியப்படுத்துகிறேன்னு சொல்கிறதெல்லாம் சரியான இஸ்லாமிய அழைப்பாக இருக்க முடியாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஐபிகளுக்கு மாத்திரம் பயான் பேசலை. அதில் உள்ளவர்கள் யோசிக்க வேண்டும். திடீர்னு அவங்களும் புது மசாயெல்லாம் கொண்டு வர்றான். சமீபத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி டைரக்டாக ஜும்மாவில் ஃபரலு தான், எந்த சுண்ணத்தும் இல்லை அப்படின்ட்டான். இது என்னடா வம்பா இருக்குது? அங்கங்கே சுண்ணத் தொழுகிறாங்க, இதில் பல பள்ளிவாசலில் 5 நிமிஷம் இடைவெளி வேறு கொடுக்குறாங்க. திடீர்னு நம்ம டைரக்டாக ஃபரலு தான் அப்படின்னு. என்ன தம்பி என்ன சொல்கிற? இல்லை அவர் நாயக் சொல்லிட்டாரு. அப்போ நாயக் சொன்னால் சரியத்து இல்லை, நாயகம் சொன்னால் தான் சரியத்து. அவர் திடீர்னு சுண்ணத்து இல்லைன்ட்டாருன்னா நீ ஒரு சீட்டு தூக்கிட்டு வர்ற. சரியத் என்பது நாயகம் சொல்ல வேண்டும். இப்படி நிறைய மார்க்கத்தினுடைய ஃபிக்ஹ் சட்டங்கள் என்கிற உருப்பிரிவுகளிலே வந்து குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்போது நிறைய பேர். நவீன குழப்பவாதிகள்னு சொல்லியிருக்கிறதுனால என் ஞாபகத்தில் வருது, நம்ம கொஞ்சம் அசஞ்சோன்னு வைங்களேன். நான் சொல்கிறது சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்தவர்களையும் சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய உலமாக்களையும் சொல்கிறேன். கொஞ்சம் அசஞ்சோம்னா நிறைய மசாயில் இருக்கிறத குழி தோண்டி புதைச்சிருவாங்க, புதுசாக ஏதாவது நிறைய கொண்டு வந்துடுவாங்க. நான் அடிக்கடி சில பட்டமளிப்பு விழாக்களில் சொன்னது உண்டு. ஒரு ஆள் சென்னையில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், சீனியர் அட்வொகேட். இதை சொல்லும் போதே சில மூத்தவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் தெரிஞ்சிருக்கும். சீனியர் அட்வொகேட் சமீபத்தில் மவுத்தாயிட்டார். எங்கள்கிட்ட அவர் ஆர்கியூ பண்ணுறார், விவாதம் செய்கிறார். எவ்வளோ அழகாக வக்கீலாக இருக்கிறனால விவாதம் அழகாக செய்வார்ல, ரொம்ப அழகாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பேசுகிறார். ஹஸ்ரத், குரானில் நிறைய இடத்துல இந்த மாமலக்க தைமானுகும்னு வருது, அதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய இடத்துல வருதில்லை, இல்லை அலா அஸ்வாஜியும் அவுமா மலக்க தைமானுகும். ஒரு மனிதன் தன்னுடைய பாலியல் உறவை, உடல் உறவை மனைவியிடம் நிறைவேற்றி கொள்ளட்டும் அல்லது அடிமை பெண்ணிடம் நிறைவேற்றி கொள்ளட்டும். இதை தவிர வேறு எந்த வகையான பாலியல் உறவுகளும் கூடாது. இல்லை அலா அஸ்வாஜியும் அவுமா மலக்க ஐமானுகும், அப்படி தான் வருது. இவர் கேட்குறார், மாமலக்க தைமானுகும்னா என்ன அப்படின்னா? அதான் சில தமிழில் நான் பார்த்தேன் தர்ஜுமாவில், வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமை பெண்கள் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. அப்படின்னா என்ன? அதாங்க, அடிமை பெண்கள் அந்த காலத்தில் போர் நடக்கும், போர் முடிஞ்சதுக்கப்புறம் கைதி செஞ்சுட்டு வர்ற பெண்கள் அடிமை பெண்கள், அவங்கள ஒவ்வொருத்தரும் எடுத்துக்குவாங்க, அவங்க பயன்படுத்திக்குவாங்க. சரிங்க ஹஸ்ரத், இன்னைக்கு இருக்காங்களா? அவர் எதுக்கு கேட்குறாரோ, அவருக்கு என்ன தேவையோ. ஆனால் கேட்ட கேள்வி இதுதான்,
இன்னைக்கு மாமலக்க தைமானுகும் இருக்காங்களா? நான் சொன்னேன் இல்லை, இன்னைக்கு இல்லை. அப்படின்னா அந்த ஆயத்து குரானில் வேஸ்ட்டாக தெரியுதே ஹஜ்ரத். நம்ம கொஞ்சம் உஷாராயிட்டோம். இந்தாலும் எங்கேயோ வர்றார், எங்கேயோ அடிமடியில் கை வைக்கிறது தான் வர்றாரு போல தெரியுதுன்னு புரியுது. இல்லை வக்கீல் சாப் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை ஹஜரத், மாமலக்க தைமானுகம்னு குரானில் ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் அதுக்கு இன்னைக்கு அமலில் வடிவமே இல்லைங்கிறீங்க. கேட்டால் ஒரு காலத்தில் இருந்துச்சுங்கிறீங்க. அது குரானில் எதுக்கு இருக்குது அப்படின்னு யோசனை வருது. சரிங்க, இன்னும் எப்போவாவது ஒரு காலம் வந்து முஸ்லிம்களுக்கும் அரபிகளுக்கும் போர் நடந்து போரிலே கைப்பற்றப்பட்டு மீண்டும் அடிமை பெண்களின் சூழல் என்பது பிற்காலத்தில் உருவானால், இல்லை அது உருவாகிறது வேற ஹஜ்ரத், இப்போ இல்லை. அப்போ இன்னைக்கு நடைமுறையில் இல்லாத ஒன்றை திருக்குர்ஆன் கையில் வைத்திருக்கிறதுன்னு சொல்கிறது நமக்கெல்லாம் அவமானமாக இருக்கல்ல. அது நம்மால் மாதிரியே பேசுகிறதும் அது அவமானமாக இருக்குதல்ல. சரி, என்ன சொல்கிறீங்க? இல்லை, குர்ஆனுக்கும் அர்த்தம் இன்னைக்கு அமல் இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு வழி தெரியுது, நீங்கள்லாம் உட்காந்து உலமாக்கள் யோசனை பண்ணி சொல்லுங்களேன்னார். என்னன்னா, மனைவிகளும் உறவு வைத்து கொள்ளலாம், அவுமா மலக்க தைமானுகும் அடிமை பெண்களிடம்ங்கிற இடத்துல வீட்டில் வேலை செய்யும் பெண்கள்னு வச்சுட்டா என்ன? பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. அவர் எங்க சொல்றாரு? மாமலக்க தைமானுகுங்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற வேலை செய்யக்கூடிய பெண்கள்னு வச்சிடலாம். அப்படி வச்சு சரிங்க ஆஜியார், அவர் ஆஜியார் வேற, அதனால சரிங்க ஆஜியார் இப்போ என்ன செய்யலாங்கிறீங்க? இல்லை, இப்படி வச்சிட்டோம்னா அவங்களுக்கும் பாவம் நிறைய பேர் விதவைகளாக இருக்கிறாங்க, ஏழைப்பாளைகளாக இருக்காங்க, வாடகை கொடுக்குற காசு இல்லாமல் இருக்காங்க. நாம் அவங்களுக்கு ஒரு செலவையும் கொடுத்துருவோம், மனைவி கொடுக்குற மாதிரி உள்ள செலவு அமைப்பையும் கொடுத்துடலாம். அவங்க வாங்கிக்குவாங்க, அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நமக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே மனைவியிடம் கிடைக்காதவைகளை அடிமை பெண்கள்கிட்ட, அதாவது இந்த வேலைக்கு உள்ள பெண்கள்கிட்ட நம்ம அடைஞ்சிக்கலாம். அந்தாலும் ஏதோ ஒரு ரூட்டு போட்டார், அவருக்கு என்ன பிரச்சனையோ குடும்பத்தில் அல்லாவுக்கு தான் தெரியும். அதனால் மருகும் ஆயிட்டார். சமீபத்தில் தான் மருகும் ஆனார். சென்னை ஹைகோர்ட்டினுடைய சீனியர் அட்வொகேட். நான் வந்து ஒரு பப்ளிக் சபையில் சொல்கிறேன், இது இதெல்லாம் இல்லை, பொய்யெல்லாம் இல்லை, அவர் நேரடியாக ஆர்கியூ பண்ண விஷயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உலமாக்கள் கூடி விவாதியுங்கள், குரானில் அந்த இடத்துல மாமலக்க தைமானுகும் எடுத்துட்டு வேலைக்கு அதுக்கே அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கு அர்த்தம் மட்டும் வேலைக்கார பெண்கள்னு வச்சுக்கலாமே இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி குழப்பங்களையும் சிந்தனைகளையும் சார்ந்தவர்கள் நிறைய பேர் சுற்றுகிறார்கள். நவீன குழப்பவாதிகள் என்று பார்த்தால், இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிருவேன், எனக்கான நேரம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அப்போ நவீன குழப்பவாதிகள்ல இந்த மாதிரி நிறைய பேர், சில பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. என்ன தெரியுமா? அந்த வக்கீல் சொன்னதை நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவில் உலமாக்களே ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தை பேசினதுக்கப்புறம் சாப்பிட்ற இடத்துக்கு கார் எடுத்துட்டு 4 பேர் வந்தாங்க. வந்து, அம்மா அவர் சொன்னார்ல, நீங்கள் அது சம்பந்தமாக என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் நினைக்கல, நீ போயா. அன்பிற்குரியவர்களே, நவீன குழப்பங்கள்ல நிறைய உண்டு. நான் இன்னொரு செய்தியும் இங்கே சொல்ல வேண்டும். அதாவது சுன்னத்துவல் ஜமாத் என்றாலும் கூட சுன்னத்துவல் ஜமாத்தின் எந்த வரம்பு மீறலையும் நாம் ஏற்க முடியாது. நல்லா கவனிக்கணும். நீங்க சஹாபாக்களை பொறுத்தவரை சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிகளாரின் தோழர்கள் அத்தனை பேரும் நீதமானவர்கள், நியாயமானவர்கள். அவர்கள் விஷயத்தில் தகாத வார்த்தையை அஹ்லு சுன்னா பயன்படுத்தக்கூடாது. அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதுல் அபர்ருஹா குலூபன் வ அமகுஹா இல்மன். இந்த உலகத்தின் ஆகப்பெரிய கல்வி ஞானம் பெற்றவர்கள் சஹாபாக்கள், உள்ளம் தூய்மை பெற்றவர்கள் சஹாபாக்கள். ஒரு சஹாபியை கூட திட்டக்கூடாது, ஒரு சஹாபியை கூட திட்டக்கூடாது. சில பேரெல்லாம் இன்னைக்கு சுன்னத்துவல் ஜமாத்துன்னு பேர் வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் முத்தி போன சுன்னத்துவல் ஜமாத்துன்னு வச்சுக்கிட்டு
சஹாபாக்கள்ல சில பேர்த்தை எல்லாம் திட்டிட்டு உட்காந்துருக்கான். ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகச் சிறந்த சஹாபி, வஹியை எழுதிய சஹாபி. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்புகள் சொல்லி மாளாது. நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள்ல ஒருவர். ஷாம் தேசத்தை கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர் கவர்னர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சஹாபாக்களுடைய வரலாறுகளை யூடியூப்ல பேசிட்டு வந்தோம். நான் பேசிட்டு வந்தேன் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும்னு. அதில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி 2 நாள் பேசுகிறேன். 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்களுடைய. இன்றைக்கும் போய் எடுத்து பாருங்கள். யூடியூப்பில் கீழே ஒருத்தன் கமெண்ட் எழுதுகிறான், முஸ்லீம் தான், தீவிர சுன்னத்து வல் ஜமாத்தை சார்ந்தவன். என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? ஒரு முனாஃபிக்கு வக்காலத்து வாங்கும் நீ எல்லாம் ஒரு ஆலிமா. அல்லாஹு அக்பர். யாரை பற்றி தெரியுமா? சஹாபிகளை. ரசூலுல்லாஹுவை கண்ணால் கண்டு ஈமான் கொண்ட லட்சக்கணக்கான பேரில் ஒரு சஹாபியை கூட திட்டக்கூடாது என்பது அகீதா அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். அதுதான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. நீ சுன்னத் ஜமாத்தை கொம்பி குப்பையில போடு. சஹாபாக்களை விமர்சிக்கிற, சஹாபாக்கள் விஷயத்தில் தடித்த வார்த்தைகளை பேசுபவன் எவனாக இருந்தாலும் அவன் உண்மையான சுன்னத்து வல் ஜமாத்தா இருக்க முடியாது. நிறைய இன்னைக்கு அப்படி இருக்கிறது. நவீன குழப்பங்கள் நிறையவற்றில இருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. கேட்டால் நாங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் ஃபாத்திமையும் ரொம்ப நேசிப்பவர்கள்னு சொல்கிற ஒரு குரூப்பு தான் இதை சொல்லுது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை திட்டுபவர்கள். அஹ்ல பைத்துகளை நேசிக்க வேண்டும், அது 100க்கு 100 உண்மை. அஹ்ல பைத்துகள் என்கிற பெருமானாரின் குடும்பத்தை நாம் மஹப்பத் வைக்க வேண்டும், 100க்கு 100 உண்மை. சுன்னத் ஜமாத் இதிலே சளைப்பதில்லை. ஆனால் அதுக்காக 4-5 சஹாபியை திட்டிட்டு தான் நீ அவங்கள தூக்கி பிடிக்கணும்னு என்ன? நான் இதை பேச வருவது எதனால் தெரியுமா? தமிழகத்தின் சில சுன்னத்து வல் ஜமாத் அல்ல, ஷியா முகமூடி போட்டிருக்கிறது என்று சொல்ல வருகிறேன். ஷியா முகமூடி போட்டவர்கள் சுன்னத்து வல் ஜமாத் அல்ல. சுன்னத்து வல் ஜமாத் என்பது எந்த சஹாபிகளையும் எந்த காலத்திலும் குறை காணாது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவது போல் அவர்கள் அத்தனை பேரும் குல்லுஹும் மஅதூல், அவர்கள் எல்லாம் நீதமானவர்கள். அபர்ருஹா குலூபன், அவர்கள் அத்தனை பேரும் உள்ளம் தூய்மையானவர்கள், நல்லவர்கள், உள்ளத்தால் நல்லவர்கள். அமகுஹா இல்மன், இந்த உம்மத்திலேயே கல்வி ஞானத்தில் ஆக ஆழமானவர்கள் அவங்கெல்லாம். இல்லை, குழப்பங்களுக்கு சுன்னத்து வல் ஜமாத் என்ற பெயரிலேயே நடைபெறுகிற பல்வேறு குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு நம்மிடத்தில் வேண்டும். பொதுவாக யார் வந்தாலும் முதல்ல உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய மூத்த உலமாக்களை, உலமா சபையை தயவு செய்து அணுகி, எங்கள் பகுதியில் இப்படி ஒரு பிரச்சாரம் நடக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் கூப்பிடுறாங்க, நாங்கள் இப்படியெல்லாம் போகலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கலாமே. தெளிவாக பெயர்களெல்லாம் சொல்லி பேச கூச்சமாக இருக்கிறது. திடீர்னு வேனில் ஏறி 70-80 பொம்பளைங்க ஒன்றா போகிறாங்க. என்னென்னா, எங்கேயோ நாங்கள் ஒரு மஜ்லிஸுக்கு போகிறோம், அங்கே பயானு திக்ரெல்லாம் நடக்கும். யாருக்கும் மகரமான துணை கிடையாது. கணவனோ மகனோ சகோதரனோலாம் இல்லை, பொம்பளைகளா. ஒரு பெண்ணுக்கு 600 ரூபா டிக்கெட்டு, அப் அண்ட் டவுன் போயிட்டு கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. இல்லை, நான் திக்ரு அந்த மஜ்லிஸுகளை ஷேகா இப்படியெல்லாம் இல்லை. முதல்ல இந்த மாதிரி உள்ள ஏற்பாடுகளும் பிரயாணங்களும் முதல்ல உங்க பகுதி உலமாக்கள்கிட்ட அதை கேட்கலாமே. பொம்பளைகளை எல்லாம் இப்படி வேனில் ஏற்றி ஒரு 600 பேர்த்துக்கு 600 ரூபா வாங்கிட்டு 4-5 வேன் போகுது, வாரம் போகுது, 15 நாளைக்கு ஒரு தடவை போகுது, நாங்கள்லாம் போய் திக்ரு மஜ்லிஸுக்கு போயிட்டு வர்றோம், இப்படி நாங்கள் போகிறது சரியா அப்படின்னு எல்லாம் கேட்கலாம்ல. சுன்னத்து வல் ஜமாத் என்று இருந்தாலும் கூட நவீன குழப்பவாதிகளை நாம் அடையாளம் காண வேண்டும். என்ன, நம்ம பேர்ல சுன்னத் ஜமாத் பேர்லயே நிறைய பேர்லாம் இருக்கும். ஒரு ஆளு திடீர்னு அவருக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னு தெரியல, என் மேல ஃபாத்திமா நாயகி வந்துட்டாங்கன்ட்டார். உட்காந்துட்டார் உள்ள. உட்காந்துட்டு எனவே என்னை சந்திக்க பெண்கள் மட்டுமே வர வேண்டும். ஏங்க,
மேலே ஃபாத்திமா வந்ததுக்கப்புறம் ஆம்பளை சந்திக்க முடியாது. கும்பல் கும்பலாக போகிறாங்க, எல்லாம் உள்ளே போகிறாங்க. அவருக்கு குர்ரத்துல் ஐன், கண் குளிர்ச்சி தான். அவர் எப்படியே உட்காந்துருக்கார். எல்லாம் பெண்கள் மட்டும்தான் வர்றாங்க. அவர் ஊர் ஆலிம்ஸை பார்த்தார், சரிப்படாது போல தெரியுதுன்னு அவர் ஒரு புர்காவை போட்டு போயிட்டார். நேராக உள்ளே போய் உக்காந்தார். போன உடனே அப்படி கழட்டினார். பாரு, தாடியை பார்த்தோம், நீ ஆம்பளை, நான் வந்து ஃபாத்திமா, நீ வரக்கூடாது. அவர் சொன்னார், நான் அலி வந்திருக்கேன். முதல்ல என்னை கேட்காம நீ எப்படி வந்த? இல்லை, நான் சொல்றது, உன் மேல ஃபாத்திமா வர்றது சரின்னா என் மேல அலி வர்றதும் சரிதான். அப்ப அதனால நான் நீ என்னை கேட்காம எப்படி விட்டு வந்த, வா போலாம். அன்பிற்குரியவர்களே, என்ன சொல்றது, சுன்னத்து வல் ஜமாத் என்கிற பெயரில் நடந்தாலும் நாம் இதுவரை ஒரு 1000 வருஷ காலம் எந்த பாதையில், எந்த ராஜபாட்டையில், எந்த சிராத்தை முஸ்தகீமில் நாம் வந்து கொண்டிருக்கிறோமோ அதில் ஏதாவது சின்னதாக ஒரு மாற்றம் தெரியுதுன்னா தயவு செய்து உங்கள் பகுதி உலமாக்கள்கிட்ட முதல்ல ஒரு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படி ஒன்று நடக்குது, இது சரியா, நாங்கள் இதை செய்யலாமா, எங்கள் பள்ளியில் செய்யட்டுமா, எங்கள் வீட்டில் செய்யட்டுமா, ஒரு மண்டபத்தில் இப்படி செய்கிறாங்க, இது கூடுமா, அவர்கள்ட்ட ஃபத்வா வாங்கிட்டு செய்யலாமே. திடீரென்று யார் கூப்பிட்டாலும் இழுவைக்கு போகிற ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கக்கூடாது அல்லவா? கரெக்டாக எனக்கு தரப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. துவா செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த நிகழ்காலத்தில் மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் இனி வரக்கூடிய பல்வேறு குழப்பங்களில் இருந்து அல்லாஹ் பாரம்பரியமாக சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய மக்கள் என்று இருக்கக்கூடிய நம்மையெல்லாம் தவறான வழிகேடான கொள்கைகளில் இருந்து பாதுகாப்பானாக. நம்முடைய செலவு சாலிகின்களாகிய அம்பியாக்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், ஆரிஃபீன்கள் இவர்களெல்லாம் எந்த வழியில் நடந்தார்களோ அந்த வழியில் தொடர்ந்து நடைபயில எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நல்ல வாய்ப்புக்கு திருச்சியினுடைய எல்லா ஜமாத் உலமாவிற்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.